1 hour எபிசோடும் பிபி பிளஸும் உள்ள இருக்கிற நிகழ்ச்சியை கட் பண்ணி எடிட் பண்ணி இருக்கலே சுவாரஸ்யமான விஷயங்களை காட்டுறதுக்கு தானே. ஆனா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயங்கள்லாம் பயங்கரமா சுவாரஸ்யமான விஷயங்களா நடந்தது 24/7. ஆனா பிபிலியோ 1 hourலயோ இது வெளியிடவே இல்லை. இதை தெரிஞ்சுக்கலனா பிபி பார்த்து பிரயோஜனமே இல்லைன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறவங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஷாக்கே ஆயிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்து ஆரம்பிக்கிறாருங்க சீனை. ஆண்கள்லாம் இவ்வளோ நாள் கண்ணியமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்றாரு. எதிர்த்தாப்புல பார்த்தானா விஷால். கண்ணியத்தை ஒரு ஆண் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? கேர்ளுக்கு அகேன்ஸ்டா எந்த தவறும் செய்யாம தான். ஸோ கண்ணியமா இருக்கிறது ஒரு ஆணுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியே நாங்க நல்லா செஞ்சோம்னு சொல்றதே ஒரு தற்கொலைத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா கண்ணியத்தை கொஞ்சம் தவறுனா கூட ஜெயில போட்டுருவாங்க. ஸோ கண்ணியத்தை மிஸ் பண்ணி பொம்பளைங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா கிரிமினல் சார்ஜஸ் தான் வரும். அதனால கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இவர் சொல்றது ஒரு சாதாரண பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ மேனை ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி நாங்கெல்லாம் ஒழுங்கா இருந்திருக்கோம்னு சொல்றாரு இவர் பத்தி சொன்னா கூட பரவாயில்லைங்க. ஒட்டுமொத்த ஆண்களுக்குமே இவர் வழிமொழிஞ்சது ரொம்ப கேவலமா இருந்தது. அதே நேரத்துல இவருக்கு ஒரு விஷயமும் விஷால் பேசினதை பத்தி தெரியல. விஷால் பேசினதுக்கு எப்படிலாம் உள்ள இருக்கிற மற்ற ஆண்கள்லாம் ரியாக்ட் பண்ணாங்கன்னு இவருக்கு ஒரு நாலேஜும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவர் மேல பரிதாபமும் ஒரு இடத்துல வந்துருச்சு. என்னடா பிபிலேயே கேர்ள்ஸ்க்கு அகேன்ஸ்டா அசிங்கமா பேசாம அவங்கள ஒரு கேவலமா ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி பேசாம இருந்த ஒரே ஆள் இன்ஃபேக்ட் ஜெஃப்ரியை தவிர முத்து தான் கான்ஃபிடென்ட்டா நினைச்சிட்டோம் இல்லையா? அது இப்ப தவறுபடி ஆயிடுச்சு. இது எப்படின்னா முத்து கிட்ட விஷால் சொல்றாரு, மச்சான் உன்கிட்ட கேவலமா அந்த பொண்ணு நடந்துக்குச்சே, கையெல்லாம் காலில் போட்டு அதை நீ அது கிட்ட ஏன் டைரக்டா சொல்லவே இல்லையே இன்னைக்கு எடுக்கிறாரு விஷால். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. விஷால் முத்து கிட்ட சௌந்தர்யா நடந்த விஷயத்தை தான் திருப்பி அந்த ஜெஸ்டரை காமிச்சு அந்த மாதிரி குனிஞ்சு அதாவது அந்த பொண்ணு கிட்ட பேசுதான். அந்த விஷயத்த பல பேர் நீங்க குறும்படங்கள் பார்த்திருப்பீங்க. இதை நான் விளாவரியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த விஷயத்துக்காக நான் உனக்காக தானப்பா கேட்டேன். இதுல நீங்க நல்லா கவனிக்கணும். விஜய் சேதுபதி சார் நீ ஏதாவது பிரச்சனை ஏதாவது தவறா போகுதுன்னா அந்த பெண்ணுகிட்ட நீ டைரக்டா பேசணும்னு சொன்ன விஷயத்த இவர் மண்டையில வாங்கிக்காம ஐயோ நம்ம தவறா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், இந்த விஷயத்துக்காக வெளியில பயங்கரமா நம்மளை பத்தி கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இவர் ஓப்பனா வெளியில சொன்ன உடனே பகிரங்கமா நம்ம பண்ண தப்பு உள்ள இருக்கிற ஆட்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நம்மளை சந்தேகப்பட்டோ இல்லாட்டி நம்மளோட கேரக்டர் கேவலப்பட்டு போச்சுன்ட்டு இவரோட கேரக்டரையும் இமேஜையும் ரிகவர் பண்ற ப்ராசஸ்ல தான் இருக்காரு. இதை புரிஞ்சுக்காத முத்து அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி சார் நீங்க பண்ணது ரொம்ப தப்புன்னு விஷால் கிட்ட சொன்னதை அட்லீஸ்ட் கண்மூடித்தனமா ஹோஸ்ட்டை ட்ரஸ்ட் பண்ணிருக்கலாம்ல. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நீங்க ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா, ஹோஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லும்போது இந்த இடத்துல எல்லாருமே ஹோஸ்ட்டை தான் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வெளியில என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன டிப்பு மாதிரியும் அறிகுறி மாதிரியும் இந்த ஹோஸ்ட் சொல்ற இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வெளிச்சம் வெளியில என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ இவ்வளவு விஜய் சேதுபதி சார் சொல்லியும் கூட முத்து அதுவும் பெண்கள் விஷயத்துல முட்டாள்தனமா விஷால் எடுத்த ஸ்டாண்டியே வழிமொழிஞ்சது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்து இன்னைக்கு பாக்குறதுக்கு. இல்லடா நான் சொல்லியிருப்பேன் ஆனா சொன்னா அசிங்கமா போயிடுமேடான்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அப்ப இவ்வளவு நாள் சௌந்தர்யா முத்து கிட்ட பிசிக்கலா டச் பண்ணி பேசினத ரொம்ப கேவலமாவும் வேற விதத்திலையும் அவர் மனசுக்குள்ள சித்தரிச்சு வச்சிருந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ண மாதிரிலாம் இருந்தது. அப்படி பார்த்தா முத்துவே ஒரு சோஃபால சௌந்தர்யா உட்காந்துருக்கும் போது காலை தட்டி விட்டுருவாருங்க. அந்த சோஃபால காலை உண்ணிதான் லைட்டா உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு புத்தனி கீழே விழுந்துரும். விழுந்தா கூட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா சகஜமா சிரிச்சு பேசியிருக்கோம். ஒரு பொண்ணுடைய காலை தட்டி அந்த பொண்ணு கீழே விழுற அளவுக்கு இவருக்கு உரிமை இருக்குன்னா அந்த பொண்ணு சாதாரணமா தான் அந்த பையன் மேல கையை வச்சு பேசியிருக்கோம். ஆனா விஷால் செஞ்ச அதே தப்பு பெண்ணை பத்தி தப்பா கேரக்டரை அசாசினேட் பண்ற மாதிரி அவங்களுக்கு என்னமோ ஆல்டரேட் மோட்டிவ் எல்லா ஆம்பளைங்க மேலேயும் தவறாக ஆண்களை தொட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ண முடியும்? ஒரு ஆணே ஒரு பிபி ஹவுஸ்ல இவ்வளவு கேமராக்கு எதிர ஒரு பொண்ணை ஒரு அசிங்கமான லெவல்ல தொட முடியாதுங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் வரும். இவங்களும் பார்த்திருப்பாங்க. நிக்சன் விஷயத்துல அசால் கோளார் விஷயத்துல எப்படி மக்கள் வச்சு வாங்கினாங்கன்னு பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்களே பெண்களை அசிங்கமா தொடறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு இருக்கும்போது ஒரு பெண் இவ்வளவு கேமராக்கு முன்னாடி ஆண்களை அசிங்கமா தொடணுங்கிற இன்டென்ஷன்ல தொடுவாங்களா? இந்த விஷயத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட விஷால் காரணமா இருந்தாலும் விஜய் சேதுபதி மேல ஏன் ரொம்ப கோவம் வருதுன்னா, விஜய் சேதுபதி சார் இந்த விஷயத்த ஓப்பனா போட்டு உடைச்சு இந்த விஷயத்த ஒரு குறும்படம் மாதிரி காட்டியோ இவர் பேசின டைலாக கோட் பண்ணியோ இல்லாட்டி இவர் சௌந்தர்யாவை பத்தி தான் பேசுறாருங்கிற கிளாரிட்டியா கொடுத்திருந்தா உள்ள இருக்கிற பாய்ஸும் கொஞ்சம் அலாமிங்கா நம்ம செய்யறது தப்பு, இந்த விதத்துல கேம் ஷோவை எடுத்துட்டு போக கூடாதுன்னு அவங்க உள்ள அதை ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதுக்கு இப்ப என்ன ஆயி போச்சு? விஷால் விஜய் சேதுபதியே தப்பா பேசுறாருன்னு சொல்லிட்டு இப்ப போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முத்து கிட்ட சொல்றாரு, என்ன மச்சான் உனக்காக நான் பேசினேன், உனக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணேன், ஆனா இவர் நான் அதை பண்ணவே கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு விஷால். அதை தவிர ஜாக்லின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு இன்னொரு புள்ளி விவரம் தெரியுது. என்னன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு பர்டிகுலர் சீனை எடிட் பண்ணிட்டாங்கன்ட்டு. அது எப்படின்னா விஜய் சேதுபதி சார் திருப்பியும் வலியுறுத்தி விஷால் கிட்ட கேட்கும்போது, சார் அது ஏன் அந்த பொண்ணுக்கும் எனக்குமான விஷயம், அது ஒரு பர்சனலான ஒரு விஷயம், எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் தனியா கேட்டுக்கிறேன், நீங்க அதை பத்தி பேசாதீங்கன்னு வரைக்கும் ஹோஸ்ட் கிட்ட அதாவது விஜய் சேதுபதி கிட்ட விஷால் பேசியிருக்காருன்னு அவர் பதிவிடுறாரு ஜாக்லின் கிட்ட. அதனாலதான் நான் அவர்கிட்ட இனிமேல இதை பத்தி வேணா, இது ஒரு பர்சனலான விஷயம்னு நானே சொன்னேன் தெரியுமா விஜய் சேதுபதி சார் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்ட சொல்லும் போது தான் இந்த எடிட்டிங் பண்ண வெர்ஷனை தான் நம்ம ஒரு வீக்கெண்ட் எபிசோடாவே நம்ம பார்த்தோம்னு நம்மளுக்கு அப்பதான் தெரியுது.
சரி இதோட சும்மா இருக்காரா விஷால் அப்படின்னு பார்க்கும்போது இவர் போய் அருண் கிட்ட ரொம்ப கதறி அழுறாரு, சேயிங் தட் ஐயோ இப்படிலாம் விஜய் சேதுபதி சார் என்னை பத்தி தப்பா பேசிட்டாரே, வெளியில என்ன நினைப்பாங்க, எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, நிஷான்னு சொல்றாங்க, ஒருவேளை அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேரோ என்னன்னு தெரியல, ஆனா அவருக்கு வெளியில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியும், அந்த பொண்ணு என்ன நினைக்கணும்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இவரோட ரெப்புடேஷனை வேணும்னே விஜய் சேதுபதி சார் யோசிக்காம இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு பிளேட் அப்படியே திருப்பி விஜய் சேதுபதி சார் தப்பு பண்ணாரு, நான் தான் விக்டிம்னு ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விஷால். நீங்க இந்த விஷயத்துல ஒண்ணு கவனிக்கணுங்க, நாமினேஷன் வரும்போதே கிட்டத்தட்ட சௌந்தர்யா விஷால் கிட்ட சொன்ன ஒரு காரணம், அதாவது விஷாலை வந்து அவங்க நாமினேட் பண்றாங்க, அது நாமினேட் பண்ணும்போது அவங்க சொன்ன காரணத்தை நல்லா குறிச்சு கவனிக்கும் போது, நீ வந்து ஒரு பயங்கரமா ஒளிஞ்சு கேம் விளையாடுற ஒரு கோழைத்தனமா இருக்க, நீ ஓப்பனா வந்து சொல்லலாம், ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிற, உன் பயத்தின் காரணமாக நீ வெளியில வந்து சொல்லு, அப்பதான் உன்னை நம்புவேன், அல்லாட்டி உனக்கு இந்த கேமை விளையாடுறதுக்கு தகுதியும் இல்லை, நீ ஒரு சரியான கோழை, ஒரு காமெடிங்கிற ஒரு முகத்திரையை போட்டுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நிறைய பேரை ஹர்ட் பண்ற, அசிங்கப்படுத்த ட்ரை பண்ற, இமேஜ் ஸ்பாயில் பண்றேன்னு சௌந்தர்யாவே போல்டா நீ சொல்லுன்னு சொல்றாங்க. அப்போ சௌந்தர்யாக்கே தெரிஞ்சிருக்கு தன்னை பத்தி தான் ஏதோ தப்பா பேசுறான்னு யூகிச்சிருக்காங்க. அப்படி யூகிச்சு நீ பேசுன்னு சொல்றாங்க, இன்சிஸ்ட் பண்றாங்க சௌந்தர்யா. அப்படி இன்சிஸ்ட் பண்ணி சௌந்தர்யாவே சொல்லும்போது விஜய் சேதுபதி சார் ஏன் அனானிமஸா பேரை கூட எடுக்காம, வார்த்தைகள் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு எடுக்காம, ஏன் விஷால மறைமுகமா திட்டி இருந்துக்கணும்? ஸோ இப்படி திட்டினால தானே இந்த பையன் இந்த அளவுக்கு அவரையே தப்பா பேசுற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒருவேளை கண்ணியம் கருதி சௌந்தர்யா இந்த விஷயத்துல இருக்கிறாங்க, ஒரு பெண் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்களுடைய இமேஜ் வந்து தவறாக சித்தரிக்கப்படலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்சியஸ் டெசிஷனா விஜய் சேதுபதி இதை எடுத்திருந்தாலும், இந்த விஷயத்துல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவே சொல்லிட்டாங்க நீ ஓப்பனா பேசுன்ட்டு. அவ்வளவு போல்டா அந்த பொண்ணே சொல்லும் போது போல்டா விஜய் சேதுபதி சார் அந்த ஐடென்டிட்டியை பிரேக் பண்ணி அவர் என்ன பேசினாருங்கிறத நிச்சயமா ஓப்பனா பேசியிருந்திருக்கணும் வீக்கெண்ட் எபிசோட்ல. எனக்கு முன்னாடி இருந்த சந்தேகமும் இன்னும் இருக்கு. ஏன்னா விஷால் வந்து இந்த மாதிரி மறைமுகமா வார்னிங் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் திருந்துறாரா, இல்லாட்டி வேற விதமா கம்ப்ளீட்டா தன்னை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக உள்ள இருக்கிற மத்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் திருச்சி பேசுறாரான்னு ஒரு கவனிக்கிறதுக்கு, ஒரு அப்சர்வேஷன் மோட்ல போறதுக்காக விஜய் சேதுபதி சார் இந்த விஷயத்த மறைமுகமா சொன்னாரான்னு ஒரு சந்தேகம் இன்னும் இருக்கு. பல பேர்கிட்ட உள்ள போய் பேசின விஷால் தனியா வந்து பாய்ஸ் கிட்ட உட்காந்து பேசி அந்த பொண்ணு பண்ற மாதிரி செஞ்சு காமிச்சு அந்த தொடைய மாதிரி இருக்குல்ல, அந்த விஷயத்தை பத்தி பேசாம இந்த பாய்ஸ் இடையில அவங்க ஒரு போராட்டம் செஞ்சாங்க தெரியுமா, உட்காந்து அந்த விஷயத்த ரிலேட்டடா தான் ஏதோ சொல்லிட்டாருன்னு கேர்ள்ஸுக்கே ஒரு அனுமானம் வந்துருச்சு. அது எப்படி வந்ததுன்னா, அவங்க அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா வச்சிருக்காங்க விஷால் மேல. விஜய் சேதுபதி சார் மேல இல்லாத கான்பிடன்ஸ் விஷால் மேல எப்படி இந்த கேர்ள்ஸ்க்கு எஸ்டாப்ளிஷ்னு நினைக்க எனக்கு கேர்ள்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு முட்டாத்தனமா இருக்காங்கன்னு தோணுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சாச்சனா தர்ஷிகா எல்லாம் அந்த அளவுக்கு பிளைண்டா ரொம்ப குருட்டுத்தனமா விஷால் சொல்றது ஆமாடா நீங்க எல்லாம் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு தப்பே செய்யாதவரை வச்சு ஒரு பெரிய ஃபோரத்துல ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல பிக் பாஸ் மாதிரி பெரிய ஷோல விஜய் சேதுபதியா வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தா அது தப்பா இருக்குமா? இந்த விஷயத்த ரியலைஸ் பண்ணது மஞ்சரி ஒருத்தவங்க மட்டும்தான். இதுல சமூக வலைதளங்கள்ல நேத்து நடந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு மேல இருந்த பிரதிபலிப்பு நல்லாவே தெரிஞ்சது. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சத்யாவுக்கு வந்த ஆக்விசிஷன். சத்யா வந்து சௌந்தர்யா கீழே உட்காந்துட்டு அவங்க ஹாஃப் சாரி போட்டுட்டு அவங்க பேசும்போது அவங்களுடைய ஐ திங்க் அவங்களுடைய ட்ரெஸ் வந்து கொஞ்சம் விலகி இருந்ததுக்கு போல இருக்கு. அந்த விலகி இருந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தான் அவர் ரொம்ப ஆக்வர்டா இருந்தது, அந்த பொண்ணு ஒரு மாதிரி அசிங்கமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தது, எஜுகேட்டட் தானேன்னு சொல்லிட்டு அவர் பேசினார். இதுல பேசிக்கா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தானா, இப்போ ஒரு சாரியோ ஹாஃப் சாரியோங்கிறது இட்ஸ் அ வல்னரபிள் காஸ்டியூம். கொஞ்சம் அதோட பொசிஷன் இங்க மாறும். ஒரு பெண் நடக்கும் போதோ உட்காரும் போதோ பேசும்போதோ அது டெய்லி பேசிஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். பெண்களுக்கு நிச்சயமா தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிப்பாங்க. அதே நேரத்துல ஆண்களும் ஒருவேளை இந்த விஷயங்களை நோட்டீஸ் பண்ணா பல பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க, அதை மீறி சில பேர் கண்டுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, பக்கத்துல இருக்கிற இன்னொரு லேடிஸ் கிட்ட சொல்லி அவங்களை அதை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம வீட்லயே நம்ம அம்மாக்களோ தங்கச்சிகளோ ஹாஃப் சாரி எல்லாம் கெட்டது இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் விலகிறது இல்லையா, அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது மென்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், மா தங்கச்சி ஒழுங்கா அந்த இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க சொல்லுமா அப்படின்னு தானே ஆண்கள் பேசுவாங்க. இதுக்கு பதிலா பக்கத்து வீட்டுக்காரனோட காலிங் பெல் அடிச்சு இந்த வெளியில வாங்க, இவங்க ஏன் இப்படி கேவலமா இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, இவங்க வந்து எஜுகேட்டடா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையோ அவங்க தங்கச்சியோ சொல்லுவாங்களா? சோ இங்க பிரச்சனை வந்து ட்ரெஸ் விலகி இருந்தது கூட இல்லைங்க, அந்த விலகி இருந்தா அது ஆக்வர்டா தெரிஞ்சிருந்தா வேற ஒரு பொண்ணு கிட்ட அதை சொல்லி அந்த பொண்ணுகிட்டயே அதை கம்யூனிகேட் பண்ணி அதை சரியாக்குறதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. இவர் என்ன பண்ணிட்டாரு, வேற ஒரு ஆண் கிட்ட போய் இதை பேசினாரு, இன்னொரு ஆண் கிட்ட போய் இவர் பேசினாரு. அதாவது ரயன் கிட்ட இவர் போய் வந்து இதை சொன்னது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான் யோசிக்கணும்னு தோணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்படி விலகி இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு அது விலகாம இருக்க செய்யணும் தானே உடனே ஒரு மேல் இன்ஸ்டிங்க்ட் வரும். அப்போ அந்த பொண்ணு கெட்டதான ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக நினைக்கிறவங்க தானே இன்னொரு ஆண் கிட்ட போய் இதை பேசுவாங்க. அது பேசினது தப்புன்னு தான் விஜய் சேதுபதி சார் சொன்னார். ஆனா ஆஸ் யூஷுவல் இந்த பிக் பாஸ் டீம்ல இருக்கிற பாய்ஸ்க்கு இருக்கிற மேல் ஈகோ அவங்களுக்கு ஒரு திரையை போட்டு வச்சிருது. எப்படிதான் விஜய் சேதுபதி சார் அவங்களுக்கு சில போதனைகளை கொடுத்து அவங்களை அதுல இருந்து வெளியில வைக்க ட்ரை பண்ணாலும் அவங்க திரும்பியும் போய் they are falling into that black hole. இதுல இன்னும் சில தற்கூரிகள் சோஷியல் மீடியால எங்கடா ஆக்வர்டான அசிங்கமான போட்டோஸ் எல்லாம் கிடைக்குது. ஏன்னா வீடியோவே கிட்டத்தட்ட அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் விலகி இருந்ததுனால எடிட்டிங் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதை மீறி எங்கடா கிடைக்குது ஃபுட்டேஜ், அந்த பொண்ணு ஆக்வர்டா உட்கார்ந்து மாதிரி ஃப்ரண்ட்ல இப்படி குனிஞ்சிருக்க மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் போட்டு சத்யா செஞ்சதுல தப்பு இல்ல, இந்த பொண்ணு இவ்வளவு கேவலமா உட்கார்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் போடுறாங்க. அதை பார்த்தா நம்ம என்ன ஒரு சொசைட்டில இருக்கோம்,
இந்த பொண்ணு இப்படி ஆக்வர்டா நீ காட்டுறதுனால நீ என்ன ஒரு பலன் அடைய போற, என்ன ஒரு மேல் ஈகோ உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆக போகுதுன்னே புரியல. இல்ல இவங்களே கேட்போம், ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் இப்படி விலகி இருந்தா இந்த மாதிரி தான் போட்டோ எடுத்து போடுவாங்களா, இல்லாட்டி அவங்கள வந்து சரியா கேட்க சொல்லுவாங்களா? இந்த மாதிரி கேவலமான ஃபுட்டேஜை வெளியிடுற தற்கூரிகளை விட உள்ள இருக்கிற பிக் பாய்ஸ் கண்டஸ்டன்ஸ்ல இருக்கிற பாய்ஸே பரவாயில்ல போல இருக்கே. இன்னொரு விஷயம், தீபக் சொன்ன விஷயம் வீக்கெண்ட்ல அவர் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணை அவர் கையை வச்சு இப்படி அமுத்திருச்சுன்னு சொல்றாரு. ஓகே, எந்த பொண்ணும் அதுக்கு மறுக்கல, ரொம்ப ஃபோர்ஸபிளா தான் அந்த பொண்ணு கையை வச்சு இப்படி அழுத்திச்சுன்னு சொன்னது ஓகே, அக்ரியபிள். ஆனா அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி விலாவரியா சொல்லும் போது அவங்க ஸ்டார்டிங்லயே ஒழுங்கா சாரி கேட்கல. அவர் என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படியே அவர் வந்து எனாக்ட் பண்ணி காட்டுறாரு விஜய் சேதுபதி சார் கிட்ட. அதை எனாக்ட் பண்ணும் போதே ஒரு ஹோஸ்ட் மேல இருக்கிற மரியாதை எல்லாம் ஒன்றும் தெரியலைங்க. கொஞ்சம் பவ்யமா தானே கமல் சார்லாம் இருக்கும்போது பேசுவாங்க. ஒருவேளை வயசு கம்மி, இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கனால நீ என்ன பெரிய கமல் சாரா சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்டிடியூட் தீபக் கிட்ட நல்லாவே தெரிஞ்சது. அதனால அவர் சொன்னார், சார் சாரி, நான் வச்சது தப்புதான் அப்படின்னு ஸ்டார்டிங்லயே அவங்க சொன்னாங்களாமா. யாரு? சௌந்தர்யா. இல்ல அன்னைக்கு நடந்த வீக்கெண்ட்ல எவ்வளவோ ரீசர்ச் பண்ணி தான் அந்த டீம் வந்து கரெக்டா பிரீஃபிங் கொடுக்கணும் விஜய் சேதுபதி சாருக்கு. அதாவது இந்த பிரீஃபிங் டீம் தான் கமல் சாருக்கும் வந்து தப்பான பிரீஃபிங் கொடுத்து கரெக்டான விதத்துல அவர் ஹோஸ்டிங் செய்யாம செஞ்சு அவர் தவறான டிசிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த சில பிடிவாதத்தின் காரணமாக அவர் எடுத்த ஸ்டாண்டே அவர் எடுத்தனாலதான் கமல் சாருக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அதே நேரத்துல கிட்டத்தட்ட அதே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி விஜய் சேதுபதி சார் கிட்ட ஒழுங்கான டேட்டாவை கொடுக்காம தவறிய பிபி டீம் இந்த வாட்டியும் கேவலமா ஹோஸ்ட் மேலதான் தப்பு, விஜய் சேதுபதி தான் தப்பா பண்ணிட்டாருன்னு திருப்பி விடுவாங்கன்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா குறும்படம்னு நம்ம எடுத்து அந்த நடந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலே 3ல இருந்து 4 தடவை சாரி ப்ரோ தெரியாம பண்ணிட்டேன் ப்ரோன்னு சௌந்தர்யா சொல்றது நம்மளுக்கு நல்லாவே கேக்குது. அதே நேரத்துல வாக் பண்ணி போகும்போது கூட ஒரு வாட்டி ஜெனுவினா அவங்க சாரி கேட்டிருப்பாங்க அந்த ஃபுட்டேஜ்ல. அப்போ இவ்வளத்தையும் பார்க்காம இருந்துதான் விஜய் சேதுபதி சார் இதுக்கு நீதி வழங்க வந்தாரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். இல்லாட்டாலும் கூட அவர் சொல்றாரு இல்லையா, அப்படி வந்து பொண்ணு வந்து சாரி ஒழுங்கா கேட்கல அப்படி சொல்லும் போது விஜய் சேதுபதி சார் அவர் காதுல மாட்டிருப்பாரு இல்லையா ப்ராம்ப்டர், அதுல யாராவது பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க, அவங்கள கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிங்க அப்படி சொல்லல, இது பண்ணல, அவர் சொல்றது போய் அப்படின்னு சொல்றது வச்சுதான் அவர் வந்து ஹோஸ்டிங்கே பண்றாரு. நம்மளுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல இல்ல இவர் சொல்லல, அந்த பொண்ணு சாரி 4 வாட்டி கேட்டுச்சு, நல்லபடியா கேட்டுச்சுன்னு ப்ராம்ப்ட் பண்ணியிருந்தா கூட தீபக் ஃபால்ஸா ஒரு விஷயம் சொல்றாருன்னு சொல்லிட்டு தீபக் ஆஃப் பண்ணி இருந்திருக்கலாம் இல்லையா விஜய் சேதுபதி சார். என்ன தீபக் அந்த பொண்ணு சாஃப்டா சாரியே கேட்கலையா அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கேட்டிருந்தா தீபக்கால பேசியிருந்திருக்க முடியுமா? 50 கேமரா 60 கேமரா இருந்துமே இப்படி நியாயம் வழங்காம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் மக்களுக்கு இடையில வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இன்னையும் ப்ரொலாங் பண்ணி இதை நீட்டிக்காம இல்லாட்டி கமல் சார் மாதிரி இதை கிட்டத்தட்ட பூசி முழுகாம அடுத்த வார எபிசோட்லயாவது திருப்பி குறும்படங்கள் போட்டு இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஓப்பனா விஜய் சேதுபதி சார் பேசியே ஆகணும். இல்லாட்டி மக்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாகி பிக் பாஸ் சீசன் 8 புறக்கணிச்சிருவாங்களோங்கிற அளவுக்கு ஒரு விளிம்புக்கு தள்ளிடுது வியூவர்ஸ். பத்தாததுக்கு பிங்க்குன்னு தானே நான் தொட்டேன், சாரினா பிங்க்குன்னு இருந்தானா வேற எங்கேயாவது கொண்டு கையவை அப்படின்னு வரைக்கும் ரொம்ப டபுள் மீனிங்ல அசிங்கமா பேசினாரு தீபக். அட்லீஸ்ட் ஒரு பிரேக் விட்டுட்டாவது விஜய் சேதுபதி சார் உள்ள இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு வந்திருந்தாலாவது கொஞ்சம் கிளாரிட்டியோட ஹோஸ்டிங் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. நீங்க இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க? தீபக் சொன்ன போய் ஆப்வியஸா வீக்கெண்ட் எபிசோட்ல உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததா, இல்ல ஒருவேளை தீபக்கை காப்பாத்துறதுக்காக விஜய் டிவி ப்ராடக்ட்லயா அதுக்காக விஜய் சேதுபதி சார் கிட்ட இந்த உண்மைகள் மறைக்கப்பட்டதான்னு உங்களுக்கு தோணுதா? இவங்களை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சாமி மாமி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஃபார் 24/7 அப்டேட்ஸ். ஏன்னா பிக் பாஸ் ஹாட்ஸ்டார்ல இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது. So keep watching this space till I meet you in the next video. It's bye from Soumi Mommy guys. Bye.